ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah and hallelujah. அன்பின் ஆவியே துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் நல்லவரே, வல்லவரே, காலை ஆராதனை பரிசுத்த கரத்தை கொடுக்கிறோம். ஆரம்பத்து முடிவரை சகலத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு ஜெபிக்கிறோம். And let your name alone be glorified, Lord. Give us the deliverance in our soul, spirit and body, that we may worship and magnify your wonderful name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த ஆராதிக்க எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலை தருவீராக. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூரத்தில் ஆங்காங்கே ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பார்க்க தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய மகிமையின் பிரசனம் இறங்குவதாக. ஆசீர்வதியும், எங்களோடு பேசு. எல்லா துதிக்கான உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கரோம் நமக்கு எல்லாம் தெரிந்த பாடலை பாடுவோம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவர், மகிமைக்கு பாத்திரர். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை ஹல்லேலூயா கண்களை ஏறெடுத்து கரங்களை தட்டி விடுதலையோடு கூட ஹல்லேலூயா பரிசுத்த நாமத்தை உயர்த்தி பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இருக்கிற இடத்துல கை தொட்டி சந்தோஷம் மகிழ்வோடு பாடுவோமா? ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. சொல்லுங்க. சிறகுகளில் நிழலில்
என்றென்றும் மகிழ செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தேரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தேரையா. இயேசு ராஜா என்பவனானே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என்பவனானே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah, 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 hallelujah. God has given yet a wonderful day to worship Him in spirit and in truth. இந்த காலைவெளியிலும் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க கர்த்தர் கிருபையாக இன்னொரு நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். Hallelujah. இருக்கிற குடும்பமாக hallelujah, எல்லாரும் குடும்பமாக உட்கார்ந்து தேவ பரிசுத்தம் வந்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை துதித்து hallelujah, 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 கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். Our heart should be filled with the gratitude for all the great things that God has done in your life. கர்த்தர் நம் வாழ்க்கையில செய்த எல்லா பெரிய காரியங்களுக்காக நம் உள்ளம் நன்றியால் நிறைய வேண்டும். Amen. How many of you believe that God has done great things in your life? எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கர்த்தர் என் வாழ்விலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார்? சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். சொல்லுமா, கர்த்தர் என் வாழ்விலே பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். Amen. நாம் மகிழ்ந்திருக்கிறோம். Hallelujah. In spite of all the adverse situations, ups and downs, His hand is covering us. Amen. எல்லா தலைமுறையான மாறுபடான காரியங்களிலும் அவருடைய கரம் நம்மை சந்தித்து ஆதரித்து வருகிறது. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நான் பாடுறேன், நீங்க எப்படி நன்றி இதயத்தோடு ஹalleluya கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஹalleluya எங்கூட சேர்ந்து பாடுவோம். Thank you Lord. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாள் எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர்,
என் இயேசு வல்லவர். சொல்லுவோம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஆமென். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க. நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். Hallelujah. Shall we stand up? இருக்கிற எழுதுகிற கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சேனையிலே கர்த்தர் பரிசுத்தர், சேனையிலே கர்த்தர் பரிசுத்தர். 1000 பேரில் சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். Hallelujah. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். சிறக்கூடாத ஒளியில் வாசப்படுகிற பரிசுத்தர், அவரை நோக்கி ஹல்லேலூயா பரிசுத்தர் என்று சொல்லி ஹல்லேலூயா நாம் ஆராதிப்போம். The Lord who inhabits the throne of Thank you, praise. Lord. Hallelujah. Shall we all worship Him, sing holy? பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், Holy Jesus. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. சொல்லுங்க. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீ மாத்திரமே, நீரே நீ மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த
நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லோரிலும் சிறந்தவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே. அவரை பார்த்து சொல்லுமா, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே. தெய்வமே நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. The Lord will perfect that which concerneth me. உதவிடும்படியாக ஹல்லேலூயா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். The Lord is with me to uphold and to strengthen me. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று? How many of you believe the Lord is with you? ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். சொல்லுங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலகில் மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் ஒருத்தரும் எனக்கு விரோதமாக எதுவும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கைத்தட்டி பாடுவோமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இது அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். சொல்லுங்க. இது அகமகிழ்வோ அக்களிப்போ, அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்றும் பறைசாற்றுவேன். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேயா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இங்கு அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். சேர்ந்து சொல்வோம் அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஹோசன்னா 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 in the highest, ஹோசன்னா 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 in the highest. Lord, we lift up your name, lift up your name, with a heart full of praise, a heart full of praise. Be exalted, O Lord our God. Hosanna in the highest. Give him the glory, 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 glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name, lift up your name, with a heart full of praise, with a heart full of praise. Be exalted, O Lord our God. Glory to the King of Kings. மகிமை 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 ராஜராஜனுக்கே சலோ. மகிமை 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 ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம், உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே உம்மை உயர்த்திடுவோம், துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்த்திடுவீர். மகிமை ராஜராஜனே. Somebody shout a big hallelujah. Hallelujah. கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. Hallelujah. 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 Before we could finish the worship, நாம் ஆராதனை முடிக்கும் முன்பதாக shall we all close our eyes and lift up our hands towards heaven. கண்களை மூடி கரங்களை நேராக வானத்துக்கான உயர்த்தி. Hallelujah. The psalmist said, bless the Lord, O my soul. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. That is within me. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Thank you, on this new day that God has added one more special day in our life. கர்த்தர் நம் வாழ்க்கையிலே இன்னொரு நாளை கூட்டி இருக்கிறார் என்பதை நீ உணர்கிறீர்களா? So many people are in sickness, so many people have lost their dear ones, but yet He is so kind and gracious to us. கர்த்தர் நமக்கு கிருபையாய் இரக்கமாய் ஒரு நாளை கர்த்தர் கூட்டி கொடுத்து அநேகர் வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. Thank you, Lord. Bless the Lord, oh my soul, oh my soul, I'll worship your holy name. Come on, sing with me. Sing like never before, oh my soul, I'll worship your holy, I'll worship your holy name. Praise you, we praise you. Amen. I give all the precious name of the Lord and Savior Jesus Christ. What a great joy to come together invisibly but yet so intimately in the presence of God. நாம் ஒருவரை ஒருவர் ஒரு இடத்திலிருந்து பார்க்க முடியாமல் இருந்தாலும் தேவனுடைய நாமத்திலே நாம் இப்படியாக ஐக்கியப்பட்டு ஒரு மனதோடு கூடி வந்திருப்பது எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. அந்த ஸ்டேஜுக்கு வருவதற்கு நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். We have to have our Levite friends with us who
who is going to share the word of God. இந்த நாளிலும் கூட நமது அன்பு சகோதரர் லேவி பிரிட்ஜ் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறார்கள். Hallelujah. Hallelujah. Sit down and enjoy the word of God. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அமர்ந்து நீங்கள் கேட்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். God bless you. தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We thank and praise God for the God has given wonderful opportunity to see you through this YouTube. இந்த யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். We thank God for God is working in our believers' lives and also throughout the whole world, drawing close to Him. விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் சரி, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆண்டவர் கிரியை செய்கிறார், ஜனங்களை தம் பக்கம் இழுத்துக் கொள்ளுகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். As we all know, we are living in the last days, which were spoken by the prophets and also by our Lord Jesus, that the days will come, and here it is now. தீர்க்கதரிசிகள் கூறியிருக்கிறார்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார், நாம் வாழ்ந்து வருகிற இந்த கடைசி காலத்தை பற்றி, இந்த காலம் வரும் என்று அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள். அந்த காலத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In these days, let us spend more time in the presence of God, in fasting and in prayer, seeking God's mercy for the land and for all the whole world. இந்த நாட்களிலும் கூட நாம் அதிகமாய் உபவாசித்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிப்போம். தேவன் தாமே நம்முடைய தேசத்திற்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். We have a little sorrow that we are able to see our face, but we couldn't see your face. எங்களுடைய முகத்தை உங்களால் பார்க்க முடிகிறது, ஆனால் உங்களுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியவில்லையே என்ற சிறிய வருத்தம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. God is the witness, we truly miss every brother and every sister. தேவன் சாட்சியா இருக்கிறார், எந்த அளவுக்கு உங்களை பார்க்காமல் நாங்கள் வருத்தப்படுகிறோம் என்பதற்கு. But we know shortly we're going to see each other face to face, and we're going to give a good handshake and say, praise the Lord, God bless you. விசுவாசிக்கிறோம் கர்த்தரை, சீக்கிரத்திலே நாம் யாவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்க போகிறோம். கை குலுக்கி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்த போகிறோம். Before going to the word of God, shall we all close our eyes and look to God in prayer? தேவனுடைய வார்த்தையை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? Our gracious Heavenly Father, we thank you for this wonderful morning you have given us, O Lord. எங்கள் கிருபையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலை நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, as we are going to meditate on thy word, speak to us from the throne of praise above. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிற இந்த வேளையில் தானே பரத்திலே கிருபையின் சிங்காசனத்திலிருந்து நீர் எங்களோடு பேசும்படியாய் வேண்டுகிறோம். Let our words of our mouth and the meditation of our hearts be acceptable in thy sight, O Lord, our Redeemer. எங்கள் மீட்பராகிய தேவனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கட்டும் ஐயா. We completely rely on thy grace, and we sprinkle thy precious blood upon all the houses. உம்முடைய கிருபையை நாங்கள் முற்றிலுமாய் சார்ந்து கொண்டு உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை விசுவாசிகளுடைய வீடுகளிலே நாங்கள் தெளிக்கிறோம். Wherever the sound is noise, Lord, the sound is noise through in every house, Lord Master, let your presence prevail and let your presence invade in their hearts, O Father. எந்தெந்த வீடுகளில் எல்லாம் இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையின் சத்தம் தொனிக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் இறங்கி அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். We commit this wonderful time into your hands. இந்த அருமையான நேரத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Bless this word, break us and feed us so that our inner man be strengthened. எங்களுடைய உள்ளான மனுஷன் பலனடையத்தக்க உம்முடைய வார்த்தையை பிட்டு எங்களை போஷிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். To you alone be all glory, honor and praise, in Jesus name we pray. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. Amen. Amen. As I want to, before going to the word of God, I want to say it's by the grace of God, it's for the glory of God that I'm standing before you. நாம் செய்தியை பார்க்கிறதுக்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நான் இங்கு நிற்பது தேவனுடைய கிருபையினாலே. I'm least worthy of all the mercies of God that He had showered upon me. Being least among you all, I have a very little knowledge and wisdom that God has given me in this scripture.
வேத அறிவிலே நான் குறைவுள்ளவன், உங்கள் எல்லாரிலும் நான் சிறியவனாய் இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிற இரக்கங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you all for your prayers and for your support, that God will do wonders in days to come. உங்களுடைய ஜெபங்களுக்காகவும் உங்களுடைய உதவிகளுக்காகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற நாட்களிலே தேவன் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். For our morning meditation, would you please turn with me to the prophet book of Joel, chapter 2, verse 26. இந்த நாளின் காலை தியானத்திற்காக யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். We'll read from verse 25. 25ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். And I will restore to you the years that the locust hath eaten, the cankerworm and the caterpillar and the palmer worm, my great army which I sent among you, and ye shall eat in plenty and be satisfied, and praise the name of the Lord your God, that hath dealt wondrously with you, and my people shall never be ashamed. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். I will restore to you the years that the locust, the cankerworm, the caterpillar, the palmer worm hath eaten. பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். In these days that we see the judgment of God is fulfilled in this world. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற காரியம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்திலே நிறைவேறி வருகிறது. One side God is accomplishing his fury, and also we see the coming of Antichrist is going to be very soon. ஒரு பக்கத்திலே தேவனுடைய சினமானது வெளிப்படுகிறதை பார்க்கிறோம், மறு பக்கத்திலே அந்தி கிறிஸ்து உன்னுடைய வருகை சமீபித்திருக்கிறது என்று பார்க்கிறோம். The prophecies foretold by the prophet Daniel is being fulfilled in our days. நம்முடைய நாட்களிலே தீர்க்கதரிசியாகிய தானியேல் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். This prophet Joel is also spoken when the time of judgment to children of Judah. யூதாவிலிருந்த ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்து தீர்க்கதரிசியாகிய யோவேல் உரைக்கிறார். The word Joel means Yahweh is God. யோவேல் என்ற பெயரின் அர்த்தம் யாவே தேவனானவர். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In the same book of Joel, chapter 1, verse 4, we read. இதே யோவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். We read, that which the palmer worm hath left, the locust hath eaten; that which the locust hath left, the cankerworm eaten; and that which the cankerworm hath left, hath the caterpillar eaten. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது என்று பார்க்கிறோம். We see the order where the insects and coming in invading the land, the judgment is coming to place, might be different what God has spoken in Joel chapter 2 verse 26. யோவேல் 2:26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது இங்கே அந்த பூச்சிகள் எந்த வரிசையிலே வந்து தேசத்தில் இருக்கிற வயல்வெளியில் இருக்கிற பலனை எல்லாம் அவைகள் அழித்து போடுகிறது என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். In verse 25 we see locust, cankerworm, caterpillar and palmer worm. இங்கே 25ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு என்று நாம் பார்க்கிறோம். But in chapter 1 verse 4 we read, it is palmer worm, locust, cankerworm and the caterpillar. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அந்த வரிசையானது வித்தியாசமா இருக்கிறது. பச்சை புழு விட்டதை பிறகு வெட்டுக்கிளி பார்க்கிறோம், பிறகு பச்சை கிளி, கடைசியாக பச்சை முசுக்கட்டை பூச்சியை பார்க்கிறோம். We're going to see how God restores healing and how God restores the relationship with his people back to the place where they're supposed to be. எந்த இடத்திலே எந்த வகையான ஆரோக்கியத்தை தங்களுடைய ஜனம் அனுபவிக்க வேண்டுமோ, எந்த உறவிலே தன்னோடு இருக்க வேண்டுமோ, அந்த ஆரோக்கியத்தையும் அந்த உறவையும் கர்த்தர் மீட்டு கொடுக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். That's why God has graciously given these days to examine ourselves, to set as an example for the flock. ஆகையால் தான் இந்த நாட்களிலே
நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, மந்தைக்கு நாம் ஒரு உதாரணமாய் இருக்கும்படியாக, விளங்கும்படியாக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். Amen. ஆமென். We're going to see the four insects or the four army that God has sent, how these destroy the land and how this bring a judgment in a Christian life. இந்த 4 வகையான பூச்சிகள், அதாவது 4 வகையான சேனைகள், இந்த சேனைகள் எப்படியாக ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது என்பதை குறித்து இந்த காலை நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். First we're going to see according to the order how the healing taken place, how the restoration taken place, as in Joel chapter 2 verse 25. யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே எப்படியாக அந்த ஆரோக்கியம் மீண்டுமாய் ஜனங்களுக்கு மீட்டு தரப்படுகிறது என்பதை நாம் வரிசை கிரமமாய் பார்க்க போகிறோம். The first insect is the locust. முதலாவது நாம் பார்க்கிற பூச்சியானது வெட்டுக்கிளி. Exodus chapter 10 verse 12. யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, if you read, it is one of the plague that God has sent into the land of Egypt. எகிப்து தேசத்திலே தேவன் அனுப்பின ஒரு வாதை என்று நாம் பார்க்கிறோம். We know the passage very well that God is sending the plagues one hand, and the other side he is also hardening the heart of Pharaoh. ஒரு பக்கத்திலே தேவன் வாதைகளை அனுப்புகிறதையும், மறுபக்கத்திலே தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதையும் நாம் இங்கே பார்க்கிறோம். It is a judgment that God has sent into the land of Egypt. எகிப்து தேசத்துக்குள்ளே ஆண்டவர் அனுப்பின நியாய தீர்ப்பை நாம் இங்கே பார்க்கிறோம். We're going to see some points how this locust is acted as a judgment from God. இந்த வெட்டுக்கிளியானது எவ்வாறாக தேவனுடைய நியாய தீர்ப்பின் விளைவாய் இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். Or how God uses this locust to bring judgment to the people of to the land of Egypt, and also how God is bringing the people Israel, his own children, from the land of captivity. இந்த எகிப்து தேசத்திலே ஆண்டவர் வெட்டுக்கிளி மூலமாக அவருடைய நியாய தீர்ப்பை எப்படி கொண்டு வருகிறார் என்பதை குறித்தும், அந்த எகிப்து தேசத்திலே இருந்த தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலரை அவர் எப்படி விடுவிக்கிறார் என்பதையும் பார்க்க போகிறோம். In verse 12 we read the last portion, it will consume that which the hail hath left. இங்கே யாத்ராகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும் பொழுது, கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகையெல்லாம் பட்சிக்கும்படி எகிப்து தேசத்தின் மேல் உன் கையை நீட்டு என்றார் என்று பார்க்கிறோம். And in verse 15 also see that there's nothing had left. It will all the fruits of the trees which the hails had left. பிறகு 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, கல்மழைக்கு தப்பி இருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும், மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது என்று பார்க்கிறோம். And also we see it is the land was darkened, or it bring darkness in Egypt. அங்கே அது மாத்திரமல்லாமல் அந்த பூமி முழுவதும் இருளினாலே நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In verse 15, 15ஆம் வசனத்திலே, and also in same verse 15 we see it eats the every herb and the fruit of the land. பிறகு நாம் பார்க்கும் பொழுது, எகிப்து தேசம் எங்குமுள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளும் ஒரு பச்சிலையையும் மீதியா இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். Yes, it consumes all the green things in the trees. மரங்களிலே காணப்படுகிற சகல பச்சையான காரியங்கள் எல்லாவற்றையும் பட்சித்து போடுகிறது. In verse 17 the Pharaoh cries to Moses and say, please forgive me my sin only this once, and entreat the Lord your God that he take away from me this death only. 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, பார்வோன் எப்படி மோசேயிடம் அவன் கதறுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாவை மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். It is a death that is coming to the land of Egypt. இந்த எகிப்து தேசத்திலே மரணம் வருகிறதை நாம் பார்க்கிறோம். Like a death it's coming. ஒரு சாவை போல இந்த பூச்சிகள் வருகிறதை பார்க்கிறோம். How it came by the east wind, as we see in verse 14. 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அது கிழக்கு காற்றினாலே வந்தது என்று நாம் பார்க்கின்றோம். I'm sorry, in verse 13. 13ஆம் வசனத்திலே
அதை பார்க்கிறோம். If you read Exodus 14:21, when God caused the strongest east wind to drive this Red Sea to be parted. இங்கே யாத்திராகமம் 14 அதிகாரம் 21 வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து என்று நாம் பார்க்கிறோம். It is the same east wind that brought this locust into this land of Egypt. இங்கே நாம் பார்க்கின்ற அதே கீழ்காற்று தான் எகிப்து தேசத்திலே வெட்டுக்கிளிகளையும் கொண்டு வந்தது. And God is using a west wind to take away all this locust from the land of Egypt and dump it in the Red Sea. இந்த எகிப்து தேசத்துக்குள் வந்த எல்லா வெட்டுக்களையும் அந்த தேசத்தை விட்டு நீக்கி போட்டு இந்த கீழ்காற்றினாலே அவைகள் எல்லாவற்றையும் சமுத்திரத்திலே தேவன் விழப்பண்ணுகிறார். In short, it is like the Red Sea. இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த காட்சியே சிவந்த சமுத்திரத்தை போல் காணப்பட்டது. This locust came in a great army. இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் ஒரு மகா பெரிய சேனையை போல வந்தது. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Sometimes God allows us to go through the hour of darkness. ஒரு சில நேரங்களிலே தேவன் இப்படியாக இந்த இருளின் காலத்திலே நாம் கடந்து செல்லும்படியாக அனுமதிக்கிறார். We will be left alone. நாம் தன்னந்தனியாக விடப்படுவோம். Will be consumed by all the all the blessings that has been given. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பட்சிக்கப்படுகிறது போல இருக்கும். Joining with Apostle Peter, we can also say, think it not strange, beloved brethren, the fiery trials that you go through. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் அனுபவிக்கிற அந்த உபத்திரவத்தை ஏதோ ஒரு புதிதான காரியம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் என்று அவர் கூறுகிறார். This power of darkness, this left alone as in being alone experience is also came into the life of Jesus our Lord. தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிற அனுபவமானது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் காணப்படுகிறதை பார்க்கிறோம். In Luke chapter 22 verse 53, லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 53 வசனத்தை பார்க்கும்போது, looking into the high priests and the scribes, all the people who came against Jesus in the garden of Gethsemane, Jesus says, this is your hour. I was daily with you in the temple, but no man laid hands on me, but this is your hour, the power of darkness. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை, இதுவோ உங்களுடைய வேலையும் அந்தகாரத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். When we read the same incident in Mark 14 verse 41, மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 41 வசனத்தை நாம் பார்க்கும்போது, everybody forsaking him and they fled and they ran away. அனைவரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடினார்கள் என்று பார்க்கிறோம். And he was left alone in the garden of Eden, garden of Gethsemane. அவர் கெத்செமேன் இருளிலே அவர் தன்னந்தனியாக விடப்பட்டார் என்று பார்க்கிறோம். This locust was sent into the life of Jesus also. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வெட்டுக்கிளியானது அனுப்பப்பட்டது. If you ask Jesus, why this locust was sent into your life? இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இயேசுவே உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த வெட்டுக்கிளி அனுப்பப்பட்டது என்று கேட்போம் என்றால், Oh, Jesus will tell, it's because for you and me, for the sins of the whole world. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உனக்காக, உங்கள் யாவருக்காக, உலகத்தின் பாவங்கள் எல்லாவற்றிற்காக என்று அவர் கூறுவார். In Hebrews chapter 2 verse 9 we read, but we see Jesus who was made little lower than the angels for the suffering of death, crowned with glory and grace, that he by the grace of God should taste death for every man. எபிரேயர் 2 அதிகாரம் 9 வசனத்தை நாம் பார்க்கும்போது, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். We see how Jesus tasted death for every one of us. நாம் இங்கே நாம் பார்க்கிற காரியம், இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்காக அவர் எப்படி மரணத்தை ருசி பார்த்தார் என்பதை பார்க்கிறோம். We should remember the sufferings of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். The agony, the pain, the sufferings, the sickness, bearing everything, he was hanging on the cross for us.
நமக்காக அவர் எப்படி வியாகுலப்பட்டார், அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக எப்படி அடிக்கப்பட்டார் என்ற அந்த சிலுவையின் காட்சியை நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Many people are so joyful that Jesus is risen from the dead and they forget to meditate on the cross. அநேகர் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று மகிழ்ச்சியோடு அதை அவர்கள் கொண்டாடுவார்கள். ஆனால் அதற்கு முன்பாக அவர் எப்படி சிலுவையிலே பாடுபட்டார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். When we remember the sufferings of Jesus Christ our Lord, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் நினைக்கும்போது we partake with him the sufferings that he has gone through. அவர் அனுபவித்த அதே பாடுகளிலே நாமும் பங்கு கொள்ளுகிறோம். We make fellowship with his sufferings. அவருடைய பாடுகளோடு நாம் ஐக்கியப்படுகிறோம். When we remember his sufferings that he took on the cross for us, சிலுவையிலே நமக்காக அவர் பாடுகளை அனுபவித்ததை நாம் நினைக்கும்போது our hearts fill with gratitude for all the love that he showed for us on the Calvary. கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டின அவருடைய அன்பை நம்முடைய இருதயத்திலே நாம் நினைத்து பார்க்கின்றோம். How I was once a sinner, I was blind, but the love of Jesus, the blood of Jesus washed me and made me a child of God. நான் எவ்வாறாக ஒரு காலத்திலே பாவியாய் இருந்தேன், பார்வையற்றவனாய் இருந்தேன், கர்த்தருடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்னை தேடி வந்து என்னை மீட்டுக் கொண்டது. Oh, the love that bought me, oh, the blood that sought me and brought me to this manifold grace. என்னை தேடி வந்தது மாத்திரமல்லாமல் என்னை விலை கொடுத்து மீட்டெடுத்து இந்த மகிமையான ஐக்கியத்திலே என்னை சேர்த்திருக்கிற அவருடைய மகா பெரிய அன்பு. We should remember the sufferings of Jesus Christ every day. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். If you're not remembering the sufferings of Jesus Christ today, God is graciously is teaching us to remember the sufferings that Jesus has taken for us. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை ஒருவேளை நீங்கள் நினையாமல் இருந்திருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே தேவன் தம்முடைய கிருபையினாலே அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறும்படி கற்றுத் தருகிறார். Not just when we come to take the Lord's table, we should remember the sufferings of Jesus. கர்த்தருடைய பந்தியிலே நாம் கர்த்தருடைய பாடுகளை நினைக்கிறவர்களாய் மாத்திரம் இருக்கக்கூடாது. We should meditate on the cross every day of our lives. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். And we should thank God for that old rugged cross. அந்த பழைய சிலுவையை, மர சிலுவையை நாம் நினைத்து பார்க்க வேண்டுமே. And also we see this locust eats all the green thing. அது மாத்திரமல்லாமல் இந்த வெட்டுக்கிளியானது சகல பச்சையான இலைகள் எல்லாவற்றையும் பட்சிக்கிறதை பார்க்கிறோம். The psalmist says in Psalm 52 verse 8, I am like a green olive tree in the house of God. சங்கீதம் 52:8 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று கூறுகிறான். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. This olive tree also speaks about Jesus Christ. இந்த ஒலிவ மரம் கூட இயேசு கிறிஸ்துவை குறிக்கின்றது. In Luke 23 verse 31 we read, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 23 வசனத்தை பார்க்கும் பொழுது, Luke 23 verse 31, லூக்கா 23:31 வசனம், if they have done this to the green tree, what shall be done to the dry tree? பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்திற்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். All the sufferings that Jesus has gone through for you and me, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இயேசு கிறிஸ்து இந்த சகல பாடுகளையும் அனுபவித்தார். why he should gone through all these sufferings? ஏன் அவர் இந்த பாடுகள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும்? That we might be grafted into this good olive tree as we read in Romans chapter 11. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11 அதிகாரத்திலே வாசிக்கிற வண்ணமாய் நாம் நல்ல இந்த ஒலிவ மரத்துக்குள் நாம் சேர்க்கப்படவே இவர் பாடுபட்டார் என்று பார்க்கிறோம். When we read about that, we rejoice in the mercies of God. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய இரக்கங்களை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். We do not only remember the sufferings of Jesus Christ, but we also rejoice in the mercies of God. இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை மாத்திரம் நினைவுகூராமல் தேவன் நமக்கு அவர் மூலமாய் காட்டின இரக்கங்களை நினைத்து அவருக்கு நன்றியுடன் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். The wise man says in Proverbs, he that hideth his sins shall not prosper, but he that confesseth and forsaketh
forsaketh it shall find mercy. ஞானி நீதிமொழிகள் புத்தகத்திலே கூறுகிறான், ஒருவன் தன் பாவங்களை மறைத்தால் அவன் வாழ்வடைய மாட்டான், அவன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் அவன் இரக்கம் பெறுவான் என்று ஞானி கூறுகிறான். In Psalm 89 verse 1 we read, I will sing of the mercies of God forever, with my mouth will I make known my faith, thy faithfulness to all generations. 89ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன், உமது உண்மையை தலைமுறை தலைமுறையாக என் வாயினால் அறிவிப்பேன். That's why the psalmist continued to say in Psalm 52 verse 8, but I am like a green olive tree in the house of God, I trust in thy mercy of God forever and ever. ஆகையால் தான் சங்கீதம் 52 8ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் கூறுகிறான், நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். And we see this, those that be planted in the house of God shall flourish in the courts of God, as in Psalms 92 verse 13. சங்கீதம் 92 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். As we planted in the house of God, we are trust in the mercies of God, that we can't boast in anything else. நாம் தேவனுடைய பிரகாரங்களிலே ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால், அவருடைய இரக்கங்களை நாம் சார்ந்து இருக்கிறபடியினாலே நாம் வேற எந்த காரியத்தை குறித்தும் பெருமை பாராட்ட முடியாது. Let us remember the sufferings of our Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் நினைவு கூறுவோம். Let us rejoice in the mercies of God that he has shown for us. தேவன் நம்மிடம் காட்டியிருக்கின்ற அவருடைய இரக்கங்களுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். The second thing that God bestows onto us is the cankerworm experience. இரண்டாவது தேவன் நமக்கு மீட்டு கொடுக்க விரும்புகிற காரியம் என்னவென்றால், இந்த முசுக்கட்டு பூச்சியின் அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். If you turn with me to Nahum chapter 2, நாகும் 2ஆம் அதிகாரத்தை என்னோட கூட எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், chapter 3, நாகும் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். We'll read verse 15 for you. 15ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றோம். And also verse 16. 16ஆம் வசனத்தையும் கூட, there shall the fire devour thee, the sword shall cut thee off, it shall eat thee like the cankerworm, make thyself many as the cankerworm, make thyself many as the locust, thou hast multiplied thy merchants above the stars of the heaven, the cankerworm spoileth and fleeth away. நாகும் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அங்கே அக்கினி உன்னை பட்சிக்கும், பட்டயம் உன்னை சங்கரிக்கும், அது பச்சை கிளிகளை போல் உன்னை பட்சித்து போடும், உன்னை பச்சை கிளிகள் தனையாக்கிக் கொள், உன்னை வெட்டுக்கிளியை தனையாக்கிக் கொள் என்று பார்க்கிறோம். In verse 16 we read, the cankerworm spoileth and fleeth away. 16ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த பச்சை கிளிகள் பரவி பறந்து போகும் என்று பார்க்கிறோம். What it does is it comes and destroys and it disappears. இந்த பச்சை கிளி என்ன செய்யும் என்றால், இது வந்து அழித்து மறைந்து விடும். In Proverbs chapter 28 verse 1, நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, we see the wicked flee when no man pursueth. யாரும் துரத்தாத நேரத்திலே துன்மார்க்கன் ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். Fleeing experience is coming only to the wicked people. துன்மார்க்கனுக்கு மாத்திரம்தான் ஓடுகிற இந்த ஒருவனும் தொடாதிருந்தும் துன்மார்க்கன் ஓடி போகிறதை பார்க்கிறோம். Once we've been fleeing from the presence of God, but thank God that Jesus came into our life and brought us to this house. ஒரு காலத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு நாம் விலகி ஓடி போனோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்துவினாலே இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். Fleeing experience also speaks about getting disturbed, going here and there, not sitting at one place. ஓடி போகிற அனுபவம் என்று பார்க்கும் பொழுது அது மற்ற காரியங்களுக்கும் அடையாளமாக இருக்கிறது. கலங்குவதற்கும் ஒரு இளைப்பாறுதலற்ற தன்மைக்கும் ஒரு இடத்திலே உட்காராத காரியத்துக்கும் அது அடையாளமாக இருக்கிறது. The wicked flee when no man pursueth. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள் என்று பார்க்கிறோம். But look at the experience of the psalmist. ஆனால் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை கவனித்து பாருங்கள். Psalm 139 verse 7. சங்கீதம் 113 7ஆம் அதிகாரம். Psalm 139
verse சங்கீதம் 139 சங்கீதம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? Whither shall I flee from thy presence, O Lord? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? As I already mentioned, these are the days that God has graciously given to us. நான் ஏற்கனவே சொன்னது போல கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் இவைகளே. It is the time that we have to sit alone in the presence of God at the feet of Jesus. தேவனுடைய சமூகத்திலே தனியாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே நாம் தனியாக அமர வேண்டிய நாட்கள் இது. As an individual, as a family, as a church, we have to sit in the presence of God. ஒரு தனிப்பட்ட நபராகவும் குடும்பமாகவும் சபையாராகவும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அமர வேண்டும். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. In the days of Jesus, there was a man possessed with devil. His name is Legion. இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களிலே ஒரு மனிதனுக்கு பிசாசு பிடித்திருந்தது. அவனுடைய பெயர் லெகியோன் என்று நாம் பார்க்கிறோம். He was running up and down, dwelling in tents and dens and tombs. He was driven by the devil night and day without any rest. அவன் காடுகளிலும் அவன் குகைகளிலும் அவன் கல்லறையிலும் தன்னந்தனியாக இங்கும் அங்கும் ஓடி திரிகிறதை நாம் பார்க்கிறோம். After he met Jesus, the word of God says he sat at the feet of Jesus in his right mind. இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்து அவன் விடுதலை ஆக்கப்பட்ட பிறகு அவன் நல் மனதுடனே தெளிவான சிந்தையுடனே இயேசுவின் பாதத்திலே அமர்ந்தான் என்று வேதம் கூறுகிறது. My brother, my sister, are you troubled about many things? என் சகோதரனே, என் சகோதரியே, பல காரியங்கள் நிமித்தமாக கலக்கம் அடைந்திருக்கிறீர்களா? But one thing is needful. ஒரு காரியம் தேவை. That Mary has chosen the good path that should not be taken away from her. தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். In Deuteronomy chapter 33 verse 3 we read, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். Yea, he loved the people, all his saints are in thy hands, and they sat down at thy feet, everyone shall receive of thy words. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். Yeah, he loves us so much that we can express our love by sitting at the feet of Jesus, calmly, quietly at his feet. தேவன் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார் என்றால், நாம் பிரதியுத்தரமாக அவருடைய பாதத்திலே நாம் அமைதலோடு அமர்ந்து அவரிடம் நம்மை அன்பை கூறும் வரைக்கும் அவர் நம்மை நேசிக்கிறார். Every one of them received their words. அவர்கள் அனைவரும் வார்த்தைகளை பெற்றார்கள். His words are very precious. அவருடைய வார்த்தைகள் விலையேற பெற்றவைகள். His words are very sweet. அவருடைய வார்த்தைகள் இனிமையானவைகள். His words are very pure. அவருடைய வார்த்தைகள் சுத்தமானவைகள். When we meditate on the word of God, தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது we will become like this word of God. தேவனுடைய வார்த்தையை போல நாம் மாறுகிறோம். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We see the third insect that God is bringing into our lives is a caterpillar. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மூன்றாவது கொண்டு வருகிற பூச்சி என்ன என்று பார்க்கும் பொழுது அது முசுக்கட்டை பூச்சி என்று பார்க்கிறோம். In Psalms 78 verse 46 we read, சங்கீதம் 78:48 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். He gave also their increase unto the caterpillar and the labor unto the locust. இங்கே 78 சங்கீதம் 48 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது 48 அவர்கள் 78:46 அவர்களுடைய விளைச்சலை புழுக்களும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். This caterpillar is spoiling the increase that God is giving in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கின்ற இந்த விளைச்சலை இந்த முசுக்கட்டை பூச்சியானது அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். What we should be increased in these days, இந்த நாட்களிலே நாம் எந்த காரியத்திலே பெருக வேண்டும்? As we read in Colossians chapter 1 verse 10, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிற வண்ணமாய், we should increase in the knowledge of God. தேவனை அறிகிற அறிவிலே நாம் அதிகரிக்க வேண்டும். We receive the knowledge of God in Proverbs chapter 1 verse 7.
நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனத்திலே தேவனை அறிகிற அறிவை நாம் எப்படி வளர்க்க முடியும் என்று பார்க்கிறோம். Now, the fear of the Lord is the beginning of knowledge. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நாம் அறிவின் ஆரம்பம் என்று பார்க்கிறோம். How to increase in the fear of God? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் எப்படி வளருகிறது? It is through the prayer life. ஜெப ஜீவியத்தின் மூலமாக. In Hebrews we read, எபிரேயர் புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். in Hebrews chapter 5 verse 7, எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்திலே it said about our Lord Jesus Christ, இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனமாய் பார்க்கிறோம். who in the days of his flesh, when he had offered up prayers and supplications with strong crying and tears unto him that was able to save him from death, and was heard in that he feared. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமில்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டு என்று வாசிக்கிறோம். It is the fear of God that helps us to pray, and it is the fear of God helps us to make our prayers to be heard. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே நம்மை ஜெபிக்க வைக்கிறதாயும் நம்முடைய ஜெபங்களை தேவன் கேட்க வைக்கிறதாயும் இருக்கிறது. Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let us spend more time in the prayer. நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே அதிக நேரம் ஜெபத்திலே இருக்கும்போது, when we pray to God, when we kneel down and lift our hands and pray to our Father, நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய கரங்களை உயர்த்தி பரலோக பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும்போது, that will make us to increase where the Satan has given the decrease. சாத்தான் எந்த இடத்திலே குறைவை கொண்டு வந்திருக்கிறானோ நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் நமக்கு ஒரு நிறைவை தருவார். Wherever you're seeing decrease in your family life or any walks of your life, God will make it to increase when you kneel down and pray. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே மற்ற பகுதிகளா இருந்தாலும் சரி, எங்கெங்கே எல்லாம் நீங்கள் குறைந்து போயிருக்கிறீர்களோ, நீங்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடங்களிலே உங்களை பெருக பண்ணுவார். Find time to pray, close your doors and shut thy doors and pray. உங்களுடைய கதவுகளை மூடி நீங்கள் ஜெபிக்கும்படியான நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். It is through prayer that we can pass through all these things and we can stand before the Son of God. இந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாக தான் நாம் கடந்து சென்று தேவ குமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க முடியும். Without prayer is a house without roof. ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. Without prayer there is no victory in our personal life. நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே ஜெபமில்லை எனில் ஜெயமில்லை. Our ministry founded in prayers. நம்முடைய ஊழியங்கள் ஜெபத்தினாலே அஸ்திவாரமிடப்பட்டிருக்கிறது. It is through prayer that God intercedes, the God interacts with the mankind to bring revival in this land. ஜெபிக்கும் போதுதான் தேவன் மனிதனோடு இடைப்படுகிறார். மனிதனுடைய வாழ்க்கையிலே தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வரும்படிக்கு. The apostles in the first century, they prayed and prayed and prayed and brought this revival hitherto. முதலாவது நூற்றாண்டிலே அப்போஸ்தலர்கள் ஜெபித்து 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 அவர்களுடைய நாட்களிலே எழுப்புதலை அவர்கள் கொண்டு வந்தார்கள். Pray that so that you will not be as a prey. நீங்கள் பலியாகாதபடிக்கு நீங்கள் ஜெப வீரர்களாய் இருங்கள். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The last thing that I want to say and conclude is, கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிற காரியம் என்னவென்றால், the palmer worm. அங்கே நாம் பார்க்கிறோம் பச்சை புழு பார்க்கிறோம். Please turn with me to the book of Amos the prophet. ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். Verse chapter 4 verse 9. 4 அதிகாரம் 9 வசனம். Word of God says, I have smitten you with blasting and melt you when your gardens and your vineyards and your fig trees and your olive trees increased, the palmer worm devoured them, yet have ye not returned unto me, say the Lord. ஆமோஸ் 4 அதிகாரம் 9 வசனம். கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்தி மரங்களிலும் ஒலிவ மரங்களிலும் மிகுதியானதை பச்சை புழு அரித்து போட்டது என்று நாம் பார்க்கிறோம். Your garden speaks of your personal time with God. Your garden also speaks about your church of God. தோட்டம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு நீங்கள் தனித்து ஜெபிக்கிற நேரத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல்
தோட்டம் என்று கூறும் பொழுது தேவனுடைய சபையையும் அது குறிக்கின்றது. Literally, you can't come to the church building as such as is now. இப்பொழுது நாம் இருக்கிற நிலைமையிலே எழுத்து பிரகாரமாக தேவ ஆலயத்தின் வளாகத்திற்கு நம்மால் வர முடியவில்லை. But you can pray for this church, for the churches all over the world, that God should keep this church under His wings. ஆனால் நாம் ஒன்று காரியத்தை செய்ய முடியும். சபைக்காக உலகம் முழுவதும் இருக்கிற கர்த்தருடைய சபைகள் அனைவரும் இந்த நாட்களிலே காக்கப்பட வேண்டும் என்று நம்மால் ஜெபிக்க முடியும். In Song of Solomon we see this is a garden enclosed and spring shut up. சாலமோனின் உன்னத பாட்டிலே பார்க்கும்போது மறைக்கப்பட்ட ஒரு ஊற்று என்று நாம் பார்க்கிறோம். வேலியடிக்கப்பட்ட தோட்டம், வேலியடிக்கப்பட்ட தோட்டம் என்று நாம் பார்க்கிறோம். We see that how God comes into His garden and eats His pleasant fruits. தேவன் எவ்வாறாக தம்முடைய தோட்டத்துக்குள் அவர் வந்து இனிமையான கனிகளை அவர் பார்க்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Let us not forget this garden experience in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தோட்ட அனுபவத்தை நாம் மறந்துவிட வேண்டாம். Let us come to God in good terms and in pray and be with God, right with God. நாம் சரியான உள்ளத்தோடு கூட தேவனிடத்திலே நாம் வந்து அவரிடம் நாம் காத்திருப்போம். Vineyards also speaks about the church. திராட்சை தோட்டம் என்று கூறும்போது அதை சபையை குறிக்கிறது. But we're going to see in Judges chapter 9 verse 13. நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். We see the good things about the vine tree. அங்கே திராட்சை தோட்டத்தை குறித்ததான நல்ல காரியத்தை இங்கே பார்க்கிறோம். The vine tree said unto them, should I leave my vine which cheereth God and man and go to be promoted over the trees? அதற்கு திராட்சை செடி தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. Wine cheereth God and man. இந்த ரசமானது தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என்று பார்க்கிறோம். God loves the cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார். Let us give ourselves to the poor. There are people who are in need. தேவையிலே ஜனங்கள் இருக்கின்றார்கள். ஏழை மக்களுக்கு நம்முடைய உதவிகளை கொடுப்போம். There's one of the doctrine of apostles doctrine is remember the poor. அப்போஸ்தலருடைய உபதேசங்களிலே ஒன்று நீங்கள் ஏழைகளை நினைவு கூற வேண்டும் என்று. தரித்திரரை நினைவு கூற வேண்டும். Praise be to God's holy name. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We should remember the poor and how he that giveth to the poor lendeth to the Lord. தரித்திரவனுக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். When we reach out to man, we cheer God's hearts, we make his heart glad. மனிதனுக்கு நாம் உதவி செய்யும் பொழுது நாம் தேவனுடைய உள்ளத்தை மகிழ பண்ணுகிறோம். Do you have this experience, my child of God? தேவனுடைய பிள்ளையே, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா? And also we see this palmer worm destroys the fig tree. இந்த பச்சை கிளியானது எவ்வாறாக அது அத்தி மரத்தை அழிக்கிறது என்பதை பார்க்கிறோம். In same Judges chapter 9 verse 11 we read. இதே நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் மற்றொரு வசனத்தை பார்க்கும்போது 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே 9ஆம் அதிகாரம் 11லே The fig tree we see, how should I forsake my sweetness and my good fruit and go to be promoted over the trees? அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவேனோ என்றது. What is that sweetness speaks of? இந்த நற்கனி எதை குறிக்கின்றது? மதுரம். Sweetness speaks of forgiving nature. இந்த மதுரமானது மன்னிக்கிற சுபாவத்தை குறிக்கின்றது. That's why the epistle writer of Hebrews, he say the root of bitterness springing up in you, lest you should fall from the grace of God. ஆகையால் தான் எபிரேயருக்கு எழுதும் பொழுது அந்த எழுத்தாளர் தேவனுடைய கிருபையை விட்டு நாம் விழுந்து போகாதபடிக்கு கசப்பின் வேர் நம்மிலே முளைக்காதபடிக்கு நாம் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். This root of bitterness should be destroyed by the sweetness of our forgiving nature. இந்த கசப்பின் வேரானது நம்முடைய மன்னிக்கிற மதுரத்தினாலே அது அழிக்கப்பட வேண்டும். It also speaks about the fig tree, my good fruit. இந்த அத்தி மரம் கூறும் பொழுது என் நற்கனி என்றும் கூறுகிறது. Good fruit speaks about the good works that we should maintain for man and for before God. நற்கனி எதை
குறிக்கின்றது தேவனுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நாம் காண்பிக்க வேண்டிய செய்ய வேண்டிய நற்கிரியைகளை அது குறிக்கின்றது. Jesus was filled with power and anointing, went about doing good. இயேசு கிறிஸ்து அவர் ஆவியிலே நிரப்பப்பட்டவராய் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். If we can't do good, at least speak good. நாம் நன்மையை செய்ய முடியாவிட்டால் நன்மையை பேசவாவது செய்வோம். What we speak, we will reap. நாம் எதை பேசுகிறோமோ அதை நாம் அறுப்போம். If we speak good things, you will reap good things. நல்ல காரியங்களை நாம் பேசுவோம் என்றால் நல்ல காரியங்களை நாம் அறுப்போம். We also see the palmer worm also destroys the olive trees. இந்த பச்சை பூச்சி இது இந்த ஒலிவ மரத்தையும் அழிக்கிறதை நாம் பார்க்கிறோம். In this passage in Judges chapter 9 verse 9, நியாயாதிபதிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, it says, should I leave my fatness wherewith by me they honor God and man and go to be promoted over the trees? அதற்கு ஒலிவ மரம் தேவர்களும் மனுஷரும் புகழுகிற என்னிலுள்ள என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. What is this olive tree speaks from here, my fatness? இந்த ஒலிவ மரம் கொழுமை என்று கூறுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? The fatness speaks about a healthy life in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே காணப்படுகிற ஆரோக்கியத்தை இந்த கொழுமை குறிக்கின்றது. In Psalm 22, சங்கீதம் 22 நாம் பார்க்கும்போது, and verse 29, 29ஆம் வசனம், and says, all they that be fat upon earth shall eat and worship, and all they that go down to the dust shall bow before him, and none shall keep alive his own soul. பூமியின் செல்வான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். The fatness comes when we have the healthy life of worshiping our God in spirit and in truth. ஆவியோடு உண்மையோடு நம்முடைய தேவனை ஆராதிப்பதன் மூலமாகத்தான் இந்த ஆரோக்கியமான வாழ்வை நாம் பெறுகிறோம். Let us not wait for a Sunday to come to join and as a family and worship. ஒரு குடும்பமாக ஆராதிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று நாம் ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருக்க வேண்டாம். Encourage your children to lead them in worship in your family prayer. உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும்படிக்கு நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Encourage your wife to worship, to lead the service in your family prayer. உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே குடும்ப தலைவர்களே உங்களுடைய மனைவி ஆராதனை நடத்தும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். After hearing this program on YouTube, as a family you join and worship and praise God. யூடியூபிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டு முடித்த பிறகு நீங்கள் குடும்பமாக சேர்ந்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். Worshiping life is a worryless life. ஆராதனை ஜீவியம் கவலையற்ற ஜீவியம். I'm finishing now. இப்பொழுது நான் முடிக்க போகின்றேன். How God is restoring us the locust, the cankerworm, the caterpillar and the palmer worm and eaten. வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழு பட்சித்து போட்ட வருடங்களை தேவன் எப்படி மீட்டு தருகிறார் என்று பார்க்கிறோம். All these experiences should come into our lives. இந்த சகல அனுபவங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். We should remember the sufferings that Jesus has gone through us. இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். We should rejoice in the mercies of God. தேவனுடைய இரக்கங்களிலே நாம் மகிழ வேண்டும். We should sit at the feet of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே நாம் அமர வேண்டும். We should increase in the fear of God through our prayer life. நம்முடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாய் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே நாம் வளர வேண்டும். We should give to the mankind as God loves the cheerful giver. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்திலே தேவன் கொடுக்கிறவனை தேவன் விரும்புகிறார் என்று கூறிய வண்ணமாய் நாம் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். We should honor God and man by giving by through our good works. நம்முடைய நற்கிரியைகளினாலே தேவனையும் மகிமையும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், மனிதனை கனம் பண்ண வேண்டும். Oh, above all we should worship as a family and we should spend time in the presence of God. எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் குடும்பமாக தேவனை ஆராதித்து அவருடைய சமூகத்திலே நாம் அமர வேண்டும். May the Lord help us to have all these experience restored back to us. இந்த சகல அனுபவங்களும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்டு தருவாராக. If we have fallen from these experiences, may the Lord graciously restore it back to us in these days.
இந்த அனுபவங்களிலே இருந்து நீங்கள் ஒருவேளை விலகி இருப்பீர்கள் என்றால் இந்த இழந்த அனுபவங்களை தேவன் இந்த நாட்களிலே உங்களுக்கு மீண்டும் தருவாராக. Shall we all close our eyes and look to God in prayer? நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமா? And say, Lord, forgive me for not having all these experience in my life. நாம் சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில இல்லாமல் போனபடியால் என்னை மன்னியும் என்று கேட்போம். Lord, please forgive me for not remembering the death of your cross every day. ஆண்டவரே சிலுவையிலே நீர் ஆண்டவரே பாடுபட்டு மரித்ததை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறாமல் இருக்கிறதை மன்னியும் ஆண்டவரே. Lord, help us to rejoice in the mercies of God that you have called me into this grace. இந்த கிருபைக்குள்ளாக என்னை கொண்டு வந்திருக்கிற உமது மகத்தான இரக்கங்களிலே நான் மகிழாமல் இருந்ததற்காக என்னை மன்னியும். Help me, Lord, to sit at your feet but not running around fleeing from your presence. இங்கேயும் அங்கேயும் உம்முடைய பிரசனத்தை விட்டு நான் விலகி ஓடாமல் உம்முடைய பிரசனத்திலே அமர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Lord, give me a heart that cheereth God and man and lending to poor. தேவனையும் மனிதனையும் மகிழ பண்ணுகிற இருதயத்தை, ஏழைகளுக்கு இறங்குகிற இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. If I gone back in the fear of God, please restore it to me by the knowledge of God, by restoring the prayer life. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் இன்றைக்கு நான் இருப்பேன் என்றால் என்னுடைய ஜெப ஜீவியத்தின் மூலமாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு மீட்டு தாரும் ஆண்டவரே. Help us to worship you in spirit and truth as a family. குடும்பமாக ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. Hallelujah. Hallelujah. Jesus, we praise you, Lord. Praise you, Lord. Amen. Change my heart, oh God. Make it ever true. Change my heart, oh God. May I be like you. You are the potter, I am the clay. Mold me and make me, this is what I pray. Ullam matrum deva, solemnly played. இந்த நேரத்திலே இசையானது பயபக்தியாய் வாசிக்கப்படுகிற நேரத்திலே Let us come to the terms with God. தேவனுடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு நாம் வருவோம். God wants to restore to us the things that we have left and lost. நாம் விட்டதையும் இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் மீட்டு தர விரும்புகிறார். Hallelujah. Jesus. Pray within yourselves and pray. உங்களுக்குள்ளே நீங்கள் செபியுங்கள். If you are sitting as a family, hold your hand next to each other and pray. குடும்பமாக நீங்கள் உங்களுடைய கரங்களை எல்லாம் ஒன்றாய் பிடித்துக் கொண்டு நீங்கள் செபியுங்கள். Say, Lord, help me to remember the sufferings that you had on the cross for me. நாம் சொல்லுவோமா, இயேசுவே சிலுவையிலே நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை நான் தினந்தோறும் நினைவு கூற உதவி செய்யும். Lord, help me to
to do something for your kingdom, Lord Master. உம்முடைய ராஜ்யத்துக்காக ஏதாவது நான் செய்ய எஜமானரே எனக்கு உதவி செய்வீராக. I want to be faithful in the least that you have given to me, Lord. நீர் எனக்கு கொடுத்திருக்கிற கொஞ்சத்திலும் நான் உண்மையுள்ளவனாய் இருக்க நான் விரும்புகிறேன். Gracious Heavenly Father, we thank you and praise you for this wonderful morning you have given us, Lord. கிருபையின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான காலை பொழுதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். Lord, we pray that you will have your way in us and into our lives, Lord, for your glory. உம்முடைய மகிமைக்காக எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். Lord, we pray that all these experiences will come to our past and will be restored back to the place where you have for us. ஆண்டவரே, நாங்கள் விட்டுவிட்ட இழந்த இந்த எல்லா அனுபவங்களையும் நீர் எங்களை மீட்டு எங்களுக்கு கொடுத்து நீர் நாங்கள் விரும்புகிற இடத்திலே இருக்கும்படி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். Lord, we pray that you will continue to lead us and guide us as a family, as a church, in your will and in your way. உம்முடைய சித்தத்திலே உம்முடைய வழியிலே எங்களை குடும்பமாக சபையாக நீர் நடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். Lord, in this time we pray for all the sick ones at the place where they are now. இப்பொழுதும் எந்தெந்த இடங்களிலே உமது பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Stretch forth thy nail pierced hands and touch them and heal them, O Lord. உம்முடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே அவர்களை தொட்டு நீர் குணமாக்கும்படியாய் வேண்டுகிறோம். Thank you for giving us the victory. எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for preparing us in these last days to meet you in the mid-air. மத்திய ஆகாயத்திலே உம்மை சந்திக்கும்படிக்கு எங்களை இந்த நாட்களிலே ஆயத்தப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். Thank you for nourishing and cherishing us every day. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய போஷாக்கை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் வளர செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for all the wonderful things you have done in our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்திருக்கிற சகல அருமையான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். In Jesus' precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. Amen. ஆமென். May God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். கர்த்தர் ஆராதனை ஆசீர்வாதத்தை மேல் கரங்களை ஊதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Now may the grace of the Lord Jesus Christ, the love of the Father and the fellowship of the Holy Spirit be with all of us unto the glorious coming of our Lord and Savior Jesus Christ. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வரை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார், உன் தடைகளை நொறுக்கிடுவார். சொல்லுவோம். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தர் காரியம் வாய்க்கும். ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். Praise the Lord.